ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் மீன் குழம்பு ரெசிபி தான் சொல்லி தரப்போகிறேங்க. ஈஸியான முறையில் நல்ல சிம்பிளாக, அதாவது பிகினர்ஸ் கூட ஈஸியாக மீன் குழம்பு செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நாம் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம், இல்லை கட் பண்ணி அந்த மீனை சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், சின்ன சீரகம், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு மை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மசாலாவையும் நாம் இதில் சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு அந்த சாறை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் மசாலா சேர்த்துட்டோங்க. மீனில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு அதிகம் கம்மி அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றவாறு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கலாம். புளி தண்ணி நாம் ஊற வச்சுருந்ததில்ல, அந்த புளி சாறு சேர்க்கலாங்க. கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவைக்கு உப்பு சேர்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்கீங்க. கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பில் வைக்கலாங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீன் குழம்பு சூடாகட்டுங்க. கொஞ்சமாக கொதி வரும்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, மாங்காய் எல்லாம் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லா சூடாகட்டும். குழம்பு கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சியாச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் சேர்க்கலாம். குழம்பை மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. மீன் உடஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பிலை அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்கும். மீனும் நல்லா வேகுங்க. ஸோ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குதுங்க. கரண்டி வச்சு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. நாம் போட்ட மசாலா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். மீன் குழம்பு மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மீன் குழம்பை நான் சொன்ன தர மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக மீன் குழம்பு வைக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குழம்பை வற்ற விட்டுடுங்க. இப்படி நான் சொன்ன முறையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியான முறையில் நல்ல டேஸ்ட்டாக மீன் குழம்பு நீங்கள் செய்யலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது ஒயிட் சாதமாக இருந்தாலும் சரிதாங்க, இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல ருசியாக இருக்குங்க. உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்க, அப்படி ஒரு ருசியாக இருக்குங்க. நான் சொன்னது மாதிரியே நீங்கள் மீன் குழம்பு செய்யுங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ என்னுடைய வீட்டு ஸ்டைலில் நான் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு காமிச்சு தந்துட்டேங்க. நாம் இதில் எந்த ஆயிலுமே எடுக்கலைங்க. தேங்காய் மசாலா எடுத்து தான் நாம் மீன் குழம்பு செய்தோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மீன் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3-4 டேஸாவது கண்டிப்பாக வாங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சும்போது மீன் குழம்பு கெட்டு போகாதுங்க. ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. அவ்வளவு ருசியாக இருக்குங்க மீன் குழம்பு. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட உப்பு, மிளகு, புளி எல்லாம் கரெக்டாக இருக்கானே செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நாம் போட்ட மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக உங்களுக்கு ஒரு தாளிப்பு தேவைன்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மீன் குழம்பை இப்படியே ஒயிட் சாதத்தில் இட்லி தோசைக்கெல்லாம் வீட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இப்போ ஒரு தாளிப்பு இதில் சேர்க்க போகிறேங்க. தாளி தான் ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்துருக்கேங்க. கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 சிவப்பு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. நாம் போட்ட மசாலாவும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டுங்க. கைஸ், நான் சொன்னது மாதிரி நீங்களும் மீன் குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ கடைசியாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை தாளிதம், அதை இதில் சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது மீன் குழம்பு நல்ல ரிச்சான ருசி தருங்க. அவ்வளவுதாங்க, பெர்ஃபெக்டாக மீன் குழம்பு நாம் ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் குழம்பு எப்படி செய்வது அப்படின்னு காமிச்சு தந்துட்டீங்க. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன முறையில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக மீன் குழம்பு செஞ்சு அசத்தலாங்க. ஓகேங்க காய்ஸ், இப்போ நாம் சூடாக ஒயிட் சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.